சிம்ம லக்னத்துக்கு சூரியன் சனி வரும். சூரியன் அப்படிங்கிறது வந்து கோதுமை, சூரியனுக்கு வந்து கோதுமை, அப்புறம் சனிக்கு எள்ளு தான். ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு விளக்கு ஏற்றி ஆத்மார்த்தமாக வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள். விளக்கு அப்படிங்கிறது பஞ்சமுக விளக்காக இருக்கணும். 5 முகம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதில் 5 விளக்கு 5 இதுலேயுமே போட்டுட்டு ஏற்றி வச்சுருங்க. அது வந்து ரொம்ப சிறப்பான பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். இதே மாதிரி கன்னி லக்னத்துக்கு புதன் ப்ளஸ் குரு அப்படிங்கிறது வருது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது புதன் அப்படிங்கிறது வந்து பச்சை பயிறு, குரு அப்படிங்கிறது கொண்டக்கடலை. இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு விளக்கேற்றி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இப்போ துலா லக்னத்துக்கு ஏற்கனவே நம்ம எடுத்துட்டோம், ஃபஸ்ட்டே சொன்னது தான். துலா விருச்சத்துக்கு அதே மாதிரி எடுத்துக்கலாம், தனுசுக்கு அதே மாதிரி எடுத்துக்கலாம். குரு புதன் இதே வந்து தனுசுக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடக லக்னத்துக்கு சொன்னதையே வந்து நீங்கள் மகர லக்னத்துக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கும்ப லக்னத்துக்கு சொன்னதையே நீங்கள் வந்து சிம்ம லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கலாம். ரெண்டுமே நீங்கள் ஆப்போசிட் இருக்கிறதுனால இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து திருமணத்துக்கு மட்டும் கிடையாது, நல்ல பார்ட்னர் அமையணும் அப்படின்னா நீங்கள் வந்து பயன்படுத்தலாம்.